நாவால் போற்றிய உள்ளத்தால் ஒன்றை கொண்டு அஞ்ஞான இருள் நீக்கி மெஞ்ஞான ஒளிதந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு உற்றார் உறவினர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற துஆவுக்கு பின்னால் புனிதமான ஒரு மாதத்திலே புனிதமான ஒரு நாளிலே புனிதமான ஒரு இடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டியிருக்கின்றார். அருமையானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சிறந்த ஒரு மார்க்கம். அந்த மார்க்கம் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும், உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் அருளாக, அவைகளுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வழிமுறை கொண்ட மார்க்கம் இஸ்லாமாக அமைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏனென்றால் இஸ்லாம் என்று சொல்வது வெறுமனையே மனித சமுதாயத்திற்கு மாத்திரம் அது நேர்வழி காட்டக்கூடியதாக இல்லை. மாறாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் அது நேர்வழி காட்டக்கூடியதாக அது அமைந்திருக்கிறது என்பதை நாம் அதனுடைய ஆய்வின் போது தெரிந்து கொள்ள முடியும் என்பதில் எதுவான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களே, இஸ்லாம் நம் மீது பல்வேறு கடமைகளை அது ஏற்படுத்தி தந்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இந்த இஸ்லாம் ஐந்து விஷயங்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய கலிமா, அடுத்து தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்களின் மீது அது அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த 5 காரியங்களும் இஸ்லாத்தினுடைய மகத்தான தூண்களாக அது அமைந்திருக்கிறது. ஒரு கட்டடத்திற்கு எப்படி தூண்கள் அவசியமோ, எப்படி அந்த கட்டடத்துக்கு பில்லர் அவசியமோ, அதுபோன்று இந்த இஸ்லாத்தினுடைய பில்லர்களாக இந்த 5 வஸ்துக்கள் அமைந்திருக்கிறது. இவைகளில் ஏதேனும் ஒன்று பாழ்பட்டு விடுமையானால், இவைகள் ஏதேனும் ஒன்று சேதமடைந்து விடுமையானால் அந்த கட்டடம் நிறைவு பெற்றதாக, முழுமை பெற்றதாக இருக்க முடியாது. மாறாக அந்த கட்டடம் எங்கேனும் பழுதடைந்ததாக அது இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் இந்த தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டடத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அமைத்து காட்டியிருக்கிறார்கள். அந்த கட்டடத்தில் மனித சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய கடமைகளை அங்கே உணர்த்தப்படுகிறது. ஒரு மனிதன் அவன் முஸ்லிம் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய கலிமாவை அவன் சொல்லியிருக்க வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை அவன் பொழிந்தவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொள்கின்றேன், அவன் ஒருவன் என்று சாட்சி சொல்கின்றேன். அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர், அவருடைய அடியார் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று ஒரு மனிதன் சொல்லுகின்ற பொழுதுதான் அவன் முஸ்லிமாக மாறுகின்றான். அந்த இஸ்லாத்தினுடைய வளையத்துக்குள்ளால் அவன் வருகின்றான். இஸ்லாத்திற்குள்ள அவன் வந்ததற்கு பின்னால் அவன் மீது கடமையாக்கப்படுகின்ற முதல் கடமை என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அந்த நேரத்தில் அவன் எப்படி இருக்கின்றான், எந்த நேரத்தை அவன் அடைத்திருக்கின்றான் என்பதை கவனித்து அவன் மீது சில கடமைகள் உருவாகிறது. அதில் முதல் கடமையாக தொழுகை அவன் மீது கடமையாகும். தொழுகையை அதை அவன் கடமையாக செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அதற்கு பின்னால் ரமலான் மாதம் அவன் அடைய பெறுவானேயானால் நோன்பு நோக்க வேண்டும். ரமலானில் நோன்பு
எல்லாம் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நம் மீது அவர் ஏற்படுத்துகிறார். அதை வலியுறுத்தப்படுகின்ற கடமைகளில் தொழுகையும் ஜக்காத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகுதியாக அங்கே வலியுறுத்தி குறிப்பிடுகின்றார். தொழுகை என்பது எல்லா முஸ்லிம்களின் மீதும் கடமை. அவன் ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், அல்லது அவன் ஏதேனும் பதவிகளில் இருக்கக்கூடிய உயர்ந்தவனாக இருக்கட்டும், தாழ்ந்தவனாக இருக்கட்டும், எல்லா மனிதர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடமை தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த கடமை. இதை அவன் முக்கியமாக அவன் நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை நிறைவேற்றுவது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கடமையாக இருக்கும். அந்த தொழுகையை கைவிடுவாரையானால் நாளை கியாமத் நாளுக்கு முன்னால் அவனை கொண்டு போய் கபரில் வைக்கின்ற பொழுது முதலாக கேட்கப்படுகின்ற கேள்வி அது தொழுகையை பற்றியதான் இருக்கும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். தொழுகை ஒரு முஸ்லிமின் மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. அதிலும் மிக முக்கியமான கடமை. 5 நேரம் ஒரு மனிதன் தொழுகை ஆக வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டு இருக்கின்றான். அதை அவன் மாறு செய்கின்ற பொழுது அதற்கான தண்டனைகள் மிக பெரியது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே தொழுகையை ஒரு முஸ்லிம் அவன் கடமையாக அதை கடைபிடிக்க வேண்டும். அதை அடுத்து இந்த ரமலான் மாதம் வந்துவிடுமையானால் நோன்பு நோற்பதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. அது எல்லா முஸ்லிம்களின் மீதும். அவன் செல்வந்தனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லார் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடமை இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய சௌம் என்று சொல்லக்கூடிய இந்த நோன்பு என்ற கடமை அவர் மீது கடமையாக. இந்த கடமையையும் மனிதன் கட்டாயமாக செய்யப்படக்கூடிய ஒரு கடமையாக இருக்கும். இதில் விதிவிலக்குகள் இருக்கலாம். அதாவது பெண்களுக்கு மாதவிடாயுடைய காலங்களிலே விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெண்கள் ஆண்கள் போன்றவர்களுக்கு வியாதிகள் இருக்குமையானால், அந்த நோயற்றிருப்பார்களேயானால், அந்த நோக்கு பிடிக்க முடியாத அளவுக்குள்ள நோய் இருக்குமையானால் அது அவர்களுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வயது முதிர்ந்து விட்டது, கல்லாத வயதை அடைந்து விட்டார், அதற்கு மேலால் அவர் சக்தி பெற்றிருக்க முடியாது என்றிருக்குமையானால் அவருக்கு விதிவிலக்குகள் வழங்கப்படுகிறது. இப்படி ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கிறது. இந்த விதிவிலக்குடைய அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அது நோன்பு கடமையாக இருக்கும். அதே விதமாக ஜக்காத் என்று சொல்லக்கூடிய இந்த கடமை இருக்கிறதே, இந்த கடமை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செல்வந்தர்கள் மீது யாரிடத்தில் பொருள் இருக்கின்றதோ அந்த பொருள் உடையவர்களின் மீது அந்த ஜக்காத்தை கொடுக்கும்படியாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். குர்ஆன் முஜீதிலே 80க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலே அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று இந்த வாக்கியத்தை மடக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏனென்றால் இந்த இரண்டும் இருக்கின்றதே மனித சமுதாயத்திற்கு மிக ஈடு செய்ய முடியாத ஒரு மகத்தான ஒரு சேவையாக அது அமைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. மனிதன் தொழுகின்ற பொழுது அவனிடத்தில் அநேக பாவங்கள் அவனை விட்டும் சென்று விடுகிறது. மற்றவர்கள் அவனை கொண்டு நிம்மதி பெறுகின்றார்கள். இது போன்ற நிலைகள் எல்லாம் மனிதன் தொழுவதன் மூலமாக அங்கே ஏற்படுகின்றது. அல்லாஹ் குர்ஆன் மீது குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது இருக்கிறதே மனிதனுக்கு மானக்கேடான விஷயங்களை விட்டு அது தடுக்கிறது என்று தடுக்கின்ற ஒரு கேடயமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆன் மீது குறிப்பிட்டு காட்டுகிறார். அதே போன்று நோம்பும் அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், இந்த நோம்பு என்பது இருக்கிறதே இதுவும் ஒரு கேடயம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே விதமாக இந்த ஜக்காத் என்பது இருக்கிறதே ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு அது மிகுந்த உதவியாக இருக்கிறது என்றாலும் கூட அதன் மூலமாக ஒரு சமுதாயம் வாழ்கிறது. வாழ்வதற்குரிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஜக்காத் மூலமாக கொடுக்கின்றார். இந்த ஜக்காத் கொடுப்பது செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமையாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். ஏனென்றால் உலகத்தினுடைய படைப்பு, உலகத்தினுடைய நிசாம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், எல்லோரையும் பணக்காரனாக ஆக்கவில்லை, எல்லோரையும் செல்வந்தர்களாக
ஒரு சாரார்களை ஏழையாக ஆக்குகின்றான். இதுதான் அவருடைய நிசாம், அவருடைய அமைப்பு, அவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் மனிதன் ஒருவன் தேவையுடையவனாக இருக்கின்ற பொழுதுதான், அவனுடைய தேவைகளை அவன் நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அந்த மனிதனுடைய பரஸ்பர அன்புகள் அங்கே பரிணமிக்க முடியும் என்ற காரணத்தினால் அந்த ஜக்காத் என்ற அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக நமக்கு கட்டளையிடுகிறார்கள். அல்லாஹ்வும் நமக்கு கட்டளையிட்டு தருகிறார். எனவே மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்கின்ற ஒரு அமைப்பு தான் இந்த ஜக்காத் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இதை பெரும்பாலும் இந்த ஜக்காத்தை ரமலான் மாதம் வருகின்ற பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஏனென்று சொன்னால் பெரும்பாலானவர்கள் அதிகமான நன்மைகள் ஈட்டித் தரக்கூடிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், ஒரு நஃபிலான வணக்கம் செய்தால் அதற்கு ஒரு ஃபர்லுடைய கூலியை அல்லாஹ் தருகின்றான். அதே போன்று ஒரு ஃபர்லை செய்கின்ற பொழுது 70 ஃபர்லுகள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான். இப்படி மகத்தான நன்மைகளை ஈட்டித் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை ஆக்கப்படுகிறது. அதனால்தான் ஜகாத் செய்கின்ற பொழுதும், ஜகாத்தை ரமலானில் நாம் கொடுக்கின்ற பொழுது அந்த ரமலானின் மூலமாக, ரமலானுடைய நன்மைகளின் மூலமாக 1க்கு 10 200 அல்லாஹ் பெருக்கித் தரக்கூடும் என்ற அந்த அபிலாஷையில் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமானவர்கள் ஜகாத் கொடுக்கிறார். ஜகாத் என்பது இருக்கிறதே, அதுக்கு என்ற ஒரு காலம் இருக்கிறது, நிர்ணயம் இருக்கிறது. அது ரமலான்ல தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்பொழுது ஒரு மனிதன் மீது அந்த நிசாவை, அந்த அளவை அவன் அடைந்து விடுகின்றானோ அப்போதே அவன் மீது கடமையாகிவிடுகிறது. கொடுக்க வேண்டிய கடமை அவன் மீது வந்து விடுகிறது. 2 மாதங்களுக்கு முன்னாலேயே அவன் ஒரு வருடம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிசாம், அந்த அளவு அவன் இடத்தில் வந்துவிடுமையானால் அவன் அந்த ஜக்காத்தை அவன் கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு நாம் சொல்ல போனால், ஒரு மனிதனிடத்தில் 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு பணம் காசுகள் இருக்குமையானால், அந்த வெள்ளியினுடைய அளவு இருக்கக்கூடிய அந்த பணம் 2 மாதம், ரமலானுக்கு 2 மாதங்களுக்கு முன்னாலேயே அவரிடத்தில் இருந்து ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்குமையானால் உடனே அந்த மாதத்திலேயே அவன் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். ரமலான் வரை எதிர்பார்க்க வேண்டும் என்பது இல்லை, அதற்கு முன்னாலேயே அவன் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் ரமலான் வரையிலும் அவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமையானால் அந்த 2 மாதங்களையும் சேர்த்து நாம் என்ன கணக்கில் வருகின்றதோ அதை அடிப்படையாக வைத்து ரமலானில் கொடுத்துக் கொள்வதில் தவறில்லை. ஆனால் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டிய காலங்களில் உடனே நிறைவேற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் இருக்கிறது. ஜக்காத் என்பது இருக்கிறதே 5 விஷயங்களின் மீது அது கடமையாகிறது. ஒன்று, கால்நடைகளின் மீது ஜக்காத் கொடுக்க வேண்டும். என்றால் அந்த காலத்துல கால்நடைகள் தான் சொத்து, மிகப்பெரிய சொத்தாக இருந்தது. அந்த சொத்தாக இருந்ததன் காரணத்தினால் அந்த கால்நடைகளின் மீது ஜக்காத் கடமையாகும். அதாவது ஆடு, மாடு, ஒட்டகை இவைகளின் மீது ஜக்காத் கடமை. அந்த ஆடு, மாடு, ஒட்டகைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கிறது. அந்த அளவு வந்துடுமையானால் 40 ஆடுகள் இருக்குமையானால் ஒரு ஆடு ஜக்காத் கொடுக்க வேண்டும். 5 ஒட்டகைகள் இருக்குமையானால் ஒரு ஒட்டகை ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்கிறது. அந்த கால்நடைகளின் மீது ஜக்காத் கடமையாக இருந்தது. அடுத்ததாக தங்கம் வெள்ளியின் மீது ஜக்காத் கடமை. ஒரு மனிதனிடத்தில் 10 பவுன், அதாவது 87 கிராம் தங்க நகை ஒரு மனிதனிடத்தில் இருக்குமையானால் 10 பவுன், ஏறத்தாழ 11 பவுனுக்கு குறுகலாக 10 பவுன் இருக்குமையானால் அவன் ஜக்காத், அவன் மீது ஜக்காத் கடமையாகிவிடுகிறார். அந்த ஜக்காத்தை அவன் நிறைவேற்ற வேண்டும். தங்கம் அதே போன்று வெள்ளியிலே 612 கிராம் வெள்ளி அவனிடத்தில் இருக்குமையான வெள்ளியினுடைய அளவு இருக்கக்கூடிய அதாவது காசோ அவனிடத்தில் இருக்குமையானால் அவன் மீதும் ஜக்காத் கடமையாகிறது. இது தங்கம் வெள்ளியினுடைய அளவு. அதே போன்று ஒரு மனிதனிடத்தில் ரொக்க காசு இருக்கிறது. அந்த ரொக்க காசு எந்த அளவுக்கு என்று சொன்னால் 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு ஒரு மனிதனிடத்திலே ரொக்க பணம் இருக்குமையானால் ஏறத்தாழ 1,80,000 ரூபாய் இந்த வருடம் இருந்து அது அடுத்த வருடம் வரையிலும் இருக்குமையானால், அந்த சென்ற வருடம் இருந்து இந்த ரமலான் வரையிலும் அவரிடத்தில் 1,80,000 ரூபாய் அவருடைய கைவசம் இருக்குமையானால் அவன் மீது ஜக்காத் கடமையாகிறது. அதாவது அவன்
மீது 102.5 வீதம் 40:1 என்ற அடிப்படையிலே அங்கே அவன் மீது அவன் ஜக்காத் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த ஜக்காத்தை அவன் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றுவது அவன் மீது கடமை என்பதாக இஸ்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது ஏழை என்று சொன்னால் ஏழைகள் வாழ வேண்டும், ஏழைகளுக்கு போய் அதை சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை, பெற்று தந்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை நம் மீது இஸ்லாமிய முஸ்லிம்களின் மீது இருக்கிறது. அந்த கடமையை அவர்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது நிச்சயமாக உலகத்தில் பஞ்சம் என்பதை ஏற்படாது என்பதை நம்மால் காண முடிகிறது. ஒரு காலம் இருந்ததை, அந்த காலத்தில் ஜக்காத்தை முழுமையாக முஸ்லிம்கள் கொடுத்தார்கள். அப்படி கொடுத்ததின் காரணத்தினால் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னருடைய ஆட்சியில் ஜக்காத்தை முழுமையாக மக்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த நாட்டில் பஞ்சமே இல்லாமல் ஆகிவிட்டது என்பதாக வரலாறு சுட்டி காட்டுகிறது. அந்த நாட்டில் எந்த விதமான பஞ்சமும் இல்லை. ஜக்காத் பணங்களை எடுத்துக்கொண்டு மக்கள் ஊராக செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஊராக சென்று யாராவது ஏழைகள் இருப்பார்களா அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி அவர்கள் சென்றார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது. அப்போ ஜக்காத்தை ஒழுங்கான வகையிலே நிறைவேற்றுகின்ற பொழுது ஏழைகள் இருக்க மாட்டார்கள் என்ற அந்த நிலையை இஸ்லாம் அங்கே ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு மஹல்லா இருக்கிறது என்று சொன்னால் அந்த மஹல்லாவில் யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கின்றார்களோ, ஜக்காத் கடமையாக்கப்பட்டவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழைகள் யார் என்பதை பார்த்து அந்த ஏழைகளுக்கு போய் அந்த ஜக்காத்து சேரும்படியாக அவர்கள் செய்வார்களானால் அந்த ஏழைகளும் மறுமாறாண்டு அவர்கள் செல்வந்தர்களாக மாறுவதற்கு அது ஒரு காரணமாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு தான் இந்த ஜக்காத்துடைய அமைப்பு. இதை கொடுக்காமல் இருப்போமையானால் அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனைகளையும் அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஏனென்றால் ஜக்காத் என்ற கடமையை ஏற்படுத்தி விட்டான். அந்த கடமையை சரிவர அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஏதோ பேருக்கு செய்வது, தான தர்மங்கள் செய்வது என்ற ஜக்காத்தினுடைய அடிப்படையில் செய்வது என்பதெல்லாம் இருக்கக்கூடாது. மாறாக ஜக்காத் என்பது இருக்கிறது, அந்த பொருள் எவ்வளவு தங்கம் இருக்கிறது என்பதை பார்த்து அந்த தங்கத்துக்கு அளவுக்கு கொடுக்கிற ஒருவனிடத்தில் 40 பவன் தங்கம் இருக்குமையானால் அவன் 1 பவன் தங்கத்தை அவன் ஜக்காத்தாக நிறைவேற்ற வேண்டும். 40 பவன் ஒருத்தர் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, பெண்ணுக்கு சொந்தமாக இருக்குமையானால் அந்த நகைகள் பெண் கொடுக்க வேண்டும். அதே போன்று ஆணுக்கு சொந்தமாக இருக்குமையானால் ஆண்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். அப்ப 40 பவன் ஒரு மனிதனிடத்தில் தங்கம் இருக்குமையானால் 1 பவன் தங்கத்தை அவன் ஜக்காத்தாக அவன் கொடுக்க வேண்டும். அப்படி ஜக்காத்தாக கொடுக்கவில்லை என்றால் அந்த ஜக்காத் பொருள் என்ன செய்யும் என்பதை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொடுத்து விடுவார்களானால் மீதி இருக்கக்கூடிய 39 பவனும் பாதுகாக்கப்படும். அந்த பாதுகாப்பு, அதாவது வான்வழியாக வருகின்ற அந்த சோதனைகளை விட்டும், அதே போன்று மனிதர்கள் மூலமாக வருகின்ற அந்த சோதனைகளை விட்டும் அந்த ஜக்காத் 39 பவன்களும் பாதுகாக்கப்படும். இல்லை என்று சொன்னால் அந்த பொருள்கள் வீணாகுவதற்கு மற்ற சோதனைகளுக்கு ஏற்பட்டு அது அழிந்து போவதற்குள்ள ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். மிகப்பெரிய கடுமையான வியாதிகளை தருவான், மிகப்பெரிய சோதனைகளை ஏற்படுத்துவான். அப்படி ஏற்படுத்துகின்ற பொழுது அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் அனைத்தும் நசிக்க போகக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாகிவிடும். எனவே ஒவ்வொரு வருடமும் ஜக்காத் நம்முடைய பொருளாதாரத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை கணித்து அதை ஜக்காத் கொடுப்பதை நம் மீது கடமை, அதை நிறைவேற்றுவது நம்ம மீது கடமை. ஜக்காத் கொடுப்பதன் காரணத்தினால் அது குறைந்துவிடும் என்பது அல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பொருள்கள் ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக எந்த பொருளும் குறைவதில்லை, அது பன்மடங்காக அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் அவர்கள் சுட்டிக்காட்டியதோடு மாத்திரமல்லாமல் அங்கே நிறைவேற்றவும் பட்டது என்பதை சஹாபாக்களுடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக இந்த சஹாபிகள் ஜக்காத்தை அவர்கள் கொடுத்ததன் மூலமாக பல பல்லாயிரக்கணக்கான, அதாவது தொகைகளுக்கு பணம் எடுக்க அவர்கள் சொந்தக்காரர்களாக ஆனார்கள் என்ற வரலாறுகளை நாம் அதிகமான வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். எனவே ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக எந்த விதத்திலும்
குறைவு என்பது ஏற்படாது. அந்த கடமையை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய அந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்படி தங்கம் வெள்ளியின் மீது ஜக்காத் கடமையாகிறது. அதே போன்று வியாபார பொருட்கள், வியாபாரத்துக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்களின் மீதும் ஜக்காத் கடமை. ஒரு இடத்தில் பர்ச்சேஸ் பண்ணி நாம் வைத்திருக்கிறோம், கடையில் வைத்திருக்கிறோம், கொள்முதல் செய்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கொள்முதல் எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். 1,80,000 மேற்பட்டு இருக்கக்கூடிய அந்த கொள்முதலை இருக்குமே, ஆனால் அங்கே அனைத்துக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டிய கடமை அங்கே ஏற்பட்டு விடுகிறது. 1,00,000 இருக்குமே ஆனால் அது வேண்டியதில்லை. 1,00,000 மேல் இருக்குமே ஆனால், 1,80,000 மேல் இருக்குமே ஆனால் அங்கே ஜக்காத் அவங்க அந்த பொருட்களின் மீது கொடுக்க வேண்டும். இப்போ 4வதாக அந்த ஜக்காத் அந்த பொருட்களுக்கு அவருடைய வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதே போன்று வியாபார பொருட்கள், அதே போன்று நம்முடைய விவசாயம் இருக்கிறது, விவசாயத்துக்காக வேண்டியும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். விவசாயத்தில் நாம் முழுக்க நம்முடைய சொந்த முயற்சியின் மூலமாக அந்த விவசாயத்தை உழுது நாம் பயிரிடக்கூடியவர்களாக இருப்போமே ஆனால் விவசாயத்தில் 10 ஒன்றாக கொடுக்க வேண்டும். அல்லது அது வானம் பார்த்த பூமியாக இருந்தால் அது 5 ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கினுடைய அடிப்படையில் 5 மூட்டைகள் வந்துவிட்டால் ஒரு மூட்டை நெல்லை தானமாக கொடுக்க வேண்டும். இது விவசாயத்தில் இருக்கக்கூடிய கடமையாக இருக்கும். இந்த கடமைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்மிடத்தில் விவசாயம் செய்பவர்களாக இருக்குமே ஆனால், நம்மிடத்தில் நிலங்கள் இருக்குமே ஆனால் அந்த நிலங்களிலிருந்து வருகின்ற அந்த வருவாய்க்கும் நாம் கொடுக்க வேண்டும். அதே விதமாக நாம் பல கடைகளை கூட்டி வைத்திருக்கின்றோம், நமக்கு சொத்து இருக்கிறது, அந்த சொத்துல கடைகள் இருக்கிறது, அதிலிருந்து வாடகைகள் வந்து கொண்டிருக்குமே ஆனால் அந்த வாடகைகளுக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஒரு வருடம் கணக்கு பார்த்து அந்த வாடகைகளின் மீதும் ஜக்காத் கடமையாக இருந்து அந்த ஜக்காத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற வழிமுறைகள். இவைகளை நாம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதோடு மாத்திரமல்லாமல் அதை நாம் செயல்படுத்த வேண்டும். எங்கே முறையான முறையில் ஜக்காத்தை கொடுக்கப்படுகிறதோ அங்கே ஏழைகள் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திட்டம் தான் இந்த ஜக்காத்துடைய திட்டம். ஏதோ ஜக்காத்து நமக்கு கஷ்டமா இருக்குது, நாம சம்பாதிக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா என்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் கொடுப்பது அல்லாஹ்வாக இருக்கும். மிம்மா ரஸக்னாகும் என்று போல் அல்லாஹ் குறிப்பிட்டு குர்ஆன் மஜீதில் சொல்லி காட்டுகின்றான். மிம்மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். அப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்துகள், அருள்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செல்வம், அந்த செல்வத்திலிருந்து நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் மஜீதில் குறிப்பிடுகின்ற போது சொல்கின்றார், நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், உங்களை நாம் செல்வந்தராக ஆக்கினோம் என்று அல்லாஹ் வதுஹாவுடைய சூறாவிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், உங்களை நாம் செல்வந்தராக ஆக்கினோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த அடி சொல்லுகின்றான், நீங்கள் யாராவது உங்களிடத்தில் தேவைக்காக வேண்டி வருவார்களேயானால் அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள். தேவைக்காக வேண்டி வரக்கூடியவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள், அவர்களுக்கு எதையும் கொடுத்து அனுப்புங்கள் என்பதாக அல்லாஹ் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே கட்டளையிடுகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்துக்கு ஜக்காத் கொடுத்தார். அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரமலான் மாதம் வந்துவிடுமையானால் வேகமாக வீசுகின்ற காற்றை போன்று தன்னுடைய பொருளாதாரத்தை அவர்கள் செலவழிப்பார்கள் என்பதாலே அவருடைய வரலாற்று, பெருமானாருடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எதுவும் தங்கிவிடக் கூடாது என்ற அளவிற்கு முழுமையாக அவர்கள் பொருளாதாரத்தை செலவழித்தார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்திருந்த பொருட்களில் சில பொருட்களை எடுத்து வைத்து விட்டார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. அங்கே பெருமானார் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது உறக்கம் வரவில்லை. புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே தூக்கமும் வரவில்லை. ஏன் தூக்கம் வரவில்லை என்ற காரணமும் புரியாமல் இருக்கின்ற பொழுது ஆயிஷா அம்மையார் அவர்கள் கேட்கிறார், யாரோ சொல்லுங்க, ஏன் புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்ன விஷயம்? எனக்கு தூக்கம் வரவில்லை, ஏதோ ஒரு தவறு இழைத்திருப்பதை போன்ற உணர்வு எனக்கு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வந்திருந்த பொருட்களில் ஒரு பொருளை நான் இங்கே மிச்சப்படுத்தி நமக்கு வேண்டுமே என்பதற்காக வேண்டி மிச்சப்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று சொன்னவுடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரமாகிவிட்டது, நீங்கள் போய் முதலில் அந்த பொருளை நீங்கள் யாருக்காவது கொடுத்து விட்டு வாருங்கள், அப்பொழுதுதான் எனக்கு தூக்கம் வரும் என்பதாக கூறினார்கள். அப்போது ஆயிஷா அம்மையார் கேட்டார்கள், இந்த இரவு பொழுதில் யார் இருப்பார்கள், எந்த தேவையுடையவன் இருப்பார், அவரவர் போய் தூங்கிக் கொண்டிருப்பார், காலையில் விடிந்தவுடன் நான் கொடுக்கின்றேன் என்பதாக குறிப்பிடுவார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, நீங்கள் செல்லுங்கள், சென்று பார்த்தால் அதற்குரியவர் வருவார், அவரிடத்தில் கொடுத்து விட்டு வாருங்கள் என்பதாக அதற்கு ஆயிஷா அம்மையார் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அதுபோன்று அவர்கள் வெளியே சென்றார்கள். செல்லுகின்ற பொழுது ஒரு தேவையுடையவர் வந்தார், அவருடைய கையில் அந்த பணத்தை கொடுத்தார்கள். கொடுத்ததற்கு பின்னால் பெருமாள் வீட்டுக்குள்ளார் வந்தார்கள். இந்த இரவிலும் அந்த பணத்துக்குரியவர் தேவைக்குரியவரை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருக்கிறார் என்ற ஆச்சரியத்தோடு ஹஜ்ரத் ஆயிஷா அம்மையார் அவர்கள் ஆச்சரியப்பட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பின்னால் தான் பெருமானார் அவர்களுக்கு உறக்கமே வந்தது என்பதாக வரலாற்று. அப்போ அந்த பொருள் என்பது இருக்கிறதே, அது என்னவோ நம்ம இடத்துல இருக்கு. இன்னைக்கு கூட நிறைய பணக்காரர்கள் தூங்குறது இல்லை, நைட்ல தூக்கம் அவர்களுக்கு வர்றதில்லை. ஏன்னா பணங்களை சேமித்து 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 வைத்திருக்கக்கூடிய அந்த பணக்காரர்கள் அவர்கள் பணத்தின் மீதேயே அவருடைய நோக்கங்கள் கூறாமல் இருக்கும். அதிகமாக அவர்கள் தூங்குவதும் கிடையாது, தூங்குவதும் இல்லை. அவருடைய உடல்நிலைகள் பாதிக்கப்படுவது அதன் காரணமாகவே அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ பணம் என்பது இருக்கிறதே, அது நம்மை தூங்க விடாது. அதனுடைய கடமையை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அது நம்மை தூங்க விடாது, உறங்க விடாது, அது நம்மை கெடுத்து விடும் என்பதை நாம் உணர கடமைப்படுத்துகிறோம். எனவே அந்த ஜக்காத்துடைய அளவு வந்துருச்சுன்னா உடனே அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே அது ஒரு வருடம் இருந்தால், அது நம்மிடத்தில் ஒரு வருடம் தங்கி இருக்குமையானால் அதை செலவழிக்க வேண்டும். ஒரு வருடம் கழிந்ததற்கு பின்னால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் கணக்கிட்டு எவ்வளவு நாம் சம்பாதிக்கின்றோம், எவ்வளவு நாம் செலவழிக்கின்றோம் என்பதை கணக்கிட்டு அதை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத் பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நாளை மஹ்ஷருடைய நாளிலே அதை கேள்வி கேட்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. எப்படி நீ சம்பாதித்தாய், எப்படி அதை நீ செலவழித்தாய் என்பதை பற்றி அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில் கேட்பார் என்பதற்காக வேண்டி அதை நாம் இந்த உலகத்தை அதை நாம் எப்படி சம்பாதிக்கின்றோம், எப்படி நாம் செலவழிக்கின்றோம், யாருக்கு கொடுக்கின்றோம், தான தர்மங்கள் செய்கின்றோம் என்பதை தான் நாம் நினைத்து பார்த்து செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. ஏதோ அல்லாஹ் தருகின்றான், நாம் சம்பாதிக்கின்றோம், பூரம் நமக்குத்தான் உரியது என்பதாக நாம் எழுந்துவிடுவோம். ஆனால் அது மிகுந்த ஒரு பெரிய குற்றத்துக்கு ஆளாகும். அதிலையும் சக்காத்தை நிறைவேற்றாமல் நாம் இருப்போமே. ஆனால் அல்லாஹ் குர்ஆன் மஜீதில் குறிப்பிட்டு காட்டுகின்றான், உங்கள் மீது அவைகளை அனைத்தையும் அதை உருக்கி உங்களுடைய திபாகுகும் உங்களுடைய முதுகுகளிலும் அதை சூழிடப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் மஜீதில் குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த பொருளாதாரத்தை அதை முழுமையாக ஊர்க்கப்பட்டு அது இரும்பு துண்டை நெருப்பால் காய்ச்சப்பட்டு உங்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் சூழிடப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் மஜீதில் கூறுகிறார். அதாவது ஜிபாஹுகும் வ ஜுனூபுகும் உங்களுடைய முகங்களிலும் அதே போன்று முதுகுகளிலும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஏன்னா யாராவது வந்து ஏதாவது கேட்கும் பொழுது முதல்ல சொல்லிக்கிறது முகத்தை தான் சொல்லிக்கலாம். மனுஷன் யாராவது ஏதாவது தர்மம் கேட்கின்ற வருகின்ற பொழுது அவன் செய்யக்கூடிய வேலை என்ன சொன்னா முதல்ல முகம் தெரிவான், ஏன்னா வந்தாரு அப்படிங்கிற முகம் சுழிப்பான். அதுக்கு முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லி திரும்பி போவான். முகம் சுழிக்கக்கூடிய எந்த முகத்தை அவன் சுழித்தானோ அந்த முகத்தில் எல்லாம் நெருப்பை போடுவான். அதே போன்று எப்படி அவன் திரும்பி அவனை புறக்கணித்து விட்டு திரும்பி சென்றானோ அந்த திரும்பி செல்கின்ற இடத்திலே அவனை முதுகிலே அங்கே சூழிடப்படும் என்பதாக நபிகள் பெருமான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே இந்த எச்சரிக்கைகளை எல்லாம் மனதில் கொண்டு புனிதமான ரமலானில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் அருள்கள் அவைகளை பிறருக்கும் நாம் கொடுத்து வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே சக்காத்தையும் நிறைவேற்றி சதக்காக்களையும் நிறைவேற்றி அதிகமான நன்மைகள் பெறக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதாக இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுக்கக்கூடிய சமுதாயமாக கொடுத்து வாழ்கின்ற சமுதாயமாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்பதாக நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.